இப்போ அந்த தாய்க்கு தலைப்புள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேச முடிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த மண்டை ஓடுல இருந்து மை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சாமி? உண்மைதாம்மா. அந்த சூனியம் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ன்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு? அவன் பண்றான்னு சொல்லு. இல்ல அந்த மண்டை ஓட்டுல இருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடுகாடுன்னும் போதே ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தாதான் பிடிச்சிப்பான். அவன் அதுக்கு தான் அவன் பண்றது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஜிஹெச்ல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துல எல்லா டாக்டர்ஸ் பசங்க எல்லா மாணவ பசங்க அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் வர்றது, சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி, நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணால் ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயிலில் நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்த மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பொத்துங்கிறான். அங்கே போய் அவன் ஜாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையா போயிடும். அதனால அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணுவானா, இவன் என்ன பண்ணுவானா, இவன் சொன்னா பழிச்சிடுமா, அவன் சொன்னா பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்கள் கூறுவது அறிவுரை என்ன சாமி? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்க கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னா என் புள்ள பண்ணாதுன்னு, பண்ணிட்ட பிறகு ஏயா நீங்க சொன்னா கேட்கலன்னு என்ன பண்றதுங்க, நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொண்டி சமாதானம் வச்சுக்க கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனா அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேல காட்டிட கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசுல வச்சுக்கணும். ஆனா கண்டிப்போட குழந்தைங்களை வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் மாதிரி இருப்போம்னா வேற மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும், உன்னை புழக்கம். அதனால புள்ளியாவே தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்தில் அப்படித்தானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருந்தால்தான் எது ஒன்னாலும் நடந்துக்குது. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டு ஏற்க வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும். இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்க நான் சொல்கிறேன் அதில் ஒரு ஏத்தம்மா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்போ நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா? அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்குறது என்னடா ஃப்ரெண்டு? பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேலே கை போட, கையை ஓடிச்சிடுவாங்க. பொண்ணு பொண்ணாதான் இருக்கணும், புள்ள புள்ளையாதான் இருக்கணும், பொண்டாட்டி பொட்டியாதான் இருக்கணும், அப்பனாதான் இருக்கணும். அதுலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கந்திரி கோலமாயிடும். அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ இப்போ எக்ஸாமில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் 33% அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி. ஆனால் பெண்கள் இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த
இந்த சதவீதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு இத்தனை சதவீதம், அந்த ஜாதிக்கு இத்தனை சதவீதம், ஆணுக்கு இத்தனை சதவீதம், பெண்ணுக்கு இத்தனை சதவீதம்னு வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதம்ன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ. திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள் எல்லாம் முன்னேறி வர முடியல சார்? வர முடியாதுமா. எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஆண் செய்கிற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம், நிஜத்தில் வர முடியாது. ஆணு ராத்திரி 12 மணிக்கு எங்கே ஒன்றா போவா, நீ போய் பார்க்கல சமாளிக்கிறிய, திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால பெண்ணு பெண்ணாவே தான் இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஆண் செய்கிற வேலையை பெண் செய்ய முடியாது, பெண் செய்கிற வேலையை ஆண் செய்ய முடியாது. இதுதான் சமூகம், இதுதான் இறைவன் அமைச்சது. ஆனால் நீ என்ன பண்ணுற, இறைவனுடைய செயலேருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும். சரி, பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய அர்த்தம் என்ன சார்? பகல்ல பார்த்தீங்கன்னா கண் தெரியும் யாரு இருக்கிறாங்க இல்லைன்னு, ராத்திரி இருட்டில் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அர்த்தம் போடுவான். செயல் ஜாகிரதை ஆகுதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக. நம்ம இரவுல தூங்கும்போது நம்ம ஆன்மா வெளி உலகுக்கு சென்று பல விஷயங்களை நம்முள் கொண்டு சேர்க்கும் என்கிறார்களே, அது உண்மையா? ஆன்மா போய் சேராது. ஆன்மா வெளி உலகத்துக்கு போது அது ஞானிக்கு, அஞ்ஞானிக்கு மனசு போகும். அதுதான் கனவுன்ற சொல்றாங்களா? ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும். இன்னைக்கு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே, விஞ்ஞானம் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 1000 வருஷம் இருக்குமா? ஆனா இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கோள்களினுடைய நிலை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேணுன்னு எழுதி வச்சுட்டான். இது யார் எழுதணும்? நீ நான் எழுத முடியும்? ஏன்னா என் ஆன்மாவும் தூங்க நேரத்துலேயே தூங்கி கிடக்கும் 3 நாளைக்கு. மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வாய் கிரகத்தினுடைய போட்டோவை தந்தி பேப்பரில் சகப்பா இருக்குதுன்னு. இவன் இப்போதான் கண்டுபிடிச்சான், 10 வருஷத்துக்கு முன்னே தான். அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி வானசாஸ்திரம்னு எழுதி வச்சான். அதனால மகானிக்குள்ள விஞ்ஞானமே வராது. விஞ்ஞானன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, மகான் தனித்து செய்யறது. அவங்க சொன்னதுல எல்லாரும் பொய்யும் வராது. விஞ்ஞானத்துல 1000 பொய் வரும். ஏன் பொய் வரும்? விஞ்ஞானத்துல பொய் வராதான்னா வரும், நிச்சயமா வரும். கொஞ்ச நாளுக்கு முன்ன உலகத்துக்கு ஒரு சூரியன், இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்றான். அப்ப பொய் தானே அப்ப சொன்னது. சந்திரன் ஒரு சூரியன் சந்திரன், இப்ப சொன்னா 100 சந்திரன் இருக்குதுன்றான். அப்போ அப்ப சொன்னதே நம்ம நான் சொன்னோம், இப்ப சொல்றதே நம்புவான். ஏன்னா விஞ்ஞானம் கையளவு, மெஞ்ஞானம் கடல் அளவு. மெஞ்ஞானி உலகத்தையே சுத்திட்டு 1000 சூரியன் இருக்கிறான்றான். உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது. இதாம்மா நடைமுறை. இப்ப ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது 5 பொழுதும் இல்ல, ஒன்ன புடிச்சு வச்சுக்கோ. 5 இல்ல இருக்கு, ஒன்னா வரல வெளியா, ஒரு தலை வரும், 2 கை வரும், 2 கால் வரும். அது வீட்டு உள்ள போனோன்னா 5 உள்ள போயிடும். 5 உள்ள போனா அதுக்கு செயல் இருக்குமா? செயல் இருக்குமா? அது மாதிரி அது போன்ற வீட்டுல ஒரு பொருளும் இருக்காது, எல்லாம் குடிச்சவரா போயிடுமா. ஆனா இப்ப அந்த ஆமைய வீட்டு உள்ள வச்சு விற்கிறான், வியாபாரம் பண்ணிருக்கிறான். வாஸ்துபடி ஆமைய துட்டாக்கணும். அதனால இப்ப ஆமையை வைத்து கோடி சொன்னாக்குறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா. இது நடராஜருக்கு திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம். எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான், கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் பண்றது இல்லை. சொல்லுமா, சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியாதுமா, நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. எந்த சாமிக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான், வேற எந்த மந்திரமும் அதுகிட்ட செல்லாது. அதெல்லாம் காத்தோட போகுது. எப்போ ஒருத்தர் வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்றானோ அது காத்தோட கலந்துடும். ஆனா எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்றது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்றாரு. சாமி கிட்டோம், எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா? இல்ல. ஏன் அவள மந்திரம் நம்ம காலையில் 5லேருந்து இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்குறான். அது தொழில். மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்யற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்யறாரு. அவர் ஞானத்தை தேடி போலாங்க, அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு அவர். அதனால ஞானம் வராது. ஞானம் சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா மௌனமா இருக்கணும், அதான் ஞானம்.
அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை, எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது. இப்போ வந்து குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு, அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது. இல்லை யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை அந்த இந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி வந்து 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி, அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி தொடப்பு துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு, அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துகிட்டு இருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவோம். அத்தை விட்டான்னா ஒரு ஹவர் அதை மூடிட்டு எடுத்துட்டோம்னா எல்லாம் வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரேலில் விட்டுட்டு ஒரு ஹவர் போட்டு கொய் கொய்ன்னு குஞ்சுங்க வருது. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போடும். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பெரிய கல் எடுத்து போட்டுனா பக்கத்து வீட்டில் போய் நின்று போடும். அப்போது அதுக்கு உயிர் உறுதி, இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மனுஷங்கார கூட அப்படிதான் இருக்கும்போது குழந்தை வந்து தலை வழியா வருதும் கால் வழியா வருதுன்னு சொல்றாங்களே, அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதுமா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா, அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளையை சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பரண்டு போடும். இது எல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிட்டு இருக்கணும். டாக்டர் கிட்ட ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பேச வேண்டியது. இதை வச்சுதான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பார்க்கல? ஆமா, இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும், நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்ப ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்ல நிக்குது, என்ன பண்றது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்போ இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. மனசு ஒத்து போகணுமா? எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மா வரமாட்டான் அப்பா வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத அனாதியா சுத்துவேன் ரோட்ல. இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்ட போய் உட்காந்து நான் ஒன்னாவதுங்கிறேன்னா ஒரு ஒன்னாவது செல்லுபடி ஆகுது. சுவாமிஜி, மனுஷனுக்கு தனித்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆடு செடிகளை சாப்பிடுது. செடிகள் ஆடு சாப்பிடாம விட்டா முழுதும் செடி ஆயிடும். அந்த ஆடு மாடு இது போன்றதை வந்து மனுஷங்க சாப்பிடுறாங்க. மானை சிங்கம் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுது. இப்போ மனிதனோட உடம்பு கார்னிவோரஸா படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் மாமிசம் இதை சாப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு மத சாயம் பூசப்படுதா? ஏன்னா ஆடு புல்லு சாப்பிடுது, ஆடை மனிதன் சாப்பிடுறான். இது ஒரு மனித தொடர் மாதிரி தானே வருது. இதுக்கும் மதத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கா? உனக்குன்னு நெல் இருக்குது, கேவு இருக்குது, மக்காசோளம் இருக்குது, சோளம் இருக்குது, கோதுமை இருக்குது, இவ்வளோ உணவுகள் இருக்குது. இது எதுவுமே ஆடுகிட்ட வையன் சிங்கத்துக்கிட்ட வையன் சாப்பிடுமா? சாப்பிடுமாமா? ஒரு உயிர் தானே, பசி தானே அதுக்கு. நம்மளும் எல்லாத்துமே சாப்பிடுறது இல்லை. எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். எதை சாப்பிடல? தரையில முறைக்கிற கீரையை ஒரு கீரையும் விடுறது இல்லை இல்லை, அந்த கீரையை சாப்பிட்ட ஆடு மாடியும் விடுறது இல்லை. அப்புறம் உனக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? தனித்தன்மை உள்ளவனுக்கு தனித்தன்மை இருக்குது. ஆனா மிருக மாதிரியே வாழறவனுக்கு தனித்தன்மையே கிடையாது. மனிதன்ற சிந்திக்கிற இப்போ உன் உடம்புல ஒரு துளிவுண்டு நெருப்பு பட்டா என்ன பண்ணுவ? கத்துவே இல்ல? அப்போ இவ்வளவு நெருப்பு பட்டாவே கத்தறிய துடிக்கிற இவ்வளெல்லாம் பண்றிய, ஒரு ஜீவனை துடிக்க துடிக்க அறக்குறிய, உனக்கு இறக்கம் இல்லையா? சொல்லு. அது துடிக்கல, கையும் காலம் அடிச்சிக்கல. ஆனா உன் வாய் ருசிக்காக அதை துடிக்க துடிக்க வெட்டுற. ஏன்? சாப்பிடணும்னு இருந்தா உங்க வீட்டுல ஒரு குழந்தை கையை வெட்டிக்க பார்க்கலாம், வெட்டி ஆக்கிட்டு சாப்பிடு முடியுமா? ஏன்? பாசம் தடுக்குது, இனம் தடுக்குது, அது இனத்தை கடந்து இருக்குது, அது மேல பாசம் இல்லை. அதனால அது என்ன சொல்ல போகுது? கேஸா போட போகுது. போய் உன் குழந்தை கையை வெட்டினா உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதை வெட்டினா யாரும் கேட்கறது இல்லை. அதனால அதை வெட்டி சாப்பிட்டுன்னுக்குறோம். அதை எதை சாப்பிட்றியோ அதுதான் உன் உடம்புல ரத்தமாக போகுது. அந்த ரத்தம் தான் உன் மூளையில புத்தி ஆக போகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் செயலாக போகுது. அதனால சாந்தமான பொருளை சாப்பிடணும். மனிதனுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை தான் அது இது சாப்பிடணும். எல்லாத்தையும் எல்லாம் நம்மள போய் 2 ஆடு வந்து கட்சி துண்ணுக்கணும் இந்த கம்னு இருக்குமா? சொல்லுமா?
ஏன் துண்டு போட்டுமே அதுவும் சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டோம், முடியல. நமக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது, பொதுவா யோசிக்க தெரியணும். சொல்லு. அப்போ செடி கொடிகளுக்கு உயிர் இல்லையா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல கிடையாது, இருக்காது. ஆனால் உயிர் இருந்தப்ப ஆடு வீட்டுல நாய் வளர்க்குறியா? நீ போன வாழாட்டுதா? வீட்டுல செடி வச்சுக்கிறியா? அது போன வாழாட்டுதா? ஏன்? அதுவும் தானே ஆட்டணும். உயிர் இருக்குதானா? ஆட்டாது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. மற்ற பொருளுக்கு உறவு இருக்குது, உயிரும் இருக்குது. நம்மளே தண்ணி ஊத்தலன்னா அந்த செடி எதுவுமே காஞ்சி போடும். நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குழந்தையே வராத. கல்யாணம் பண்ணாதான் ஒரு குழந்தை வரும், இன்னொரு உயிர் உருவாகும். கல்யாணம் பண்ணிக்காது இருந்து பாரு, குழந்தையே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தண்ணி ஊற்றல செடி கூட போயிடும். வீட்டில் வச்சுக்கிற செடிக்கு தண்ணி ஊற்ற, காட்டில் வச்சுக்கிற தடிக்கு இறைவன் தண்ணி ஊற்றின்னுக்கிறான். இறைவன் தண்ணி இங்கே ஊற்றலைன்னா நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். ஒரு ஈய நம்ம எறும்பு கூட இருக்காது இங்கே. அப்போ நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இறைவன் கொடுக்குறான். ஆனால் அதை மீறி நம்மளோட ஆசையால் கண்டதை அழிச்சுக்கும் தெரியும். சாமி, கடவுள் ஆண் பெண் எல்லாருக்குமே பொதுவானவர்னு சொல்றோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எந்த காரணத்துக்காக இருக்கும்? கடவுள் எங்கேயாவது சொல்லிக்கிறாரா நீ பெண்ணு நீ ஆணு நீ வரலாம் நீ வரக்கூடாது? கடவுள் சொன்னாரா? கடவுள் எங்கேயுமே சொல்லலை. கடவுள்கிட்ட எப்படின்னா எல்லா உயிரினமும் ஒன்று தான், மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் கடவுளுக்கு ஒன்று தான். ஆனால் மனுஷனுக்கு மனம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது நீ ஏற்றத்தாழ்வு, நீ பெண்ணு நீ வரக்கூடாது, ஆணு அவர் வரக்கூடாது, பணக்காரன் நீ உள்ளே வரலாம், ஏழை வெளியே நிற்கலாம். இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை, இறைவன் பண்ணுற வேலையே கிடையாது. இறைவன் அந்த வேலைக்கே போக மாட்டான். இறைவன் படைப்பு எல்லாமே. அதனால் இப்போ 4 குழந்தை பிறந்து போச்சு, உனக்கு 3 குழந்தை நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்குது, ஒரு குழந்தை படிக்கலைன்றதுக்காக அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா பெற்றது நீ. அதே மாதிரி இறைவன் படைச்சது அவன். யாருக்கிட்டும் அவன் வேற்றுமை நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாழா போன மனுஷங்கிறானே, இவன் மனசில் அளவு மீறிய வேற்றுமையை வளர்த்துக்கினே, ஒருத்தன் தாழ்ந்தவன் ஒருத்தன் உயர்ந்தவன், இவன் வரலாம் இவன் போகலாம். இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படை சொல்கிற கேட்டுக்கோ. எல்லா மனிதரும் ஒரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு விதமான வம்ச வழிபாடு வச்சிருப்பாங்க. அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தாலி வச்சிருப்பாங்க, அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி செயல் வச்சிருப்பாங்க. அது செய்யலாம், தவறில்லை. அதை அவங்க குடும்பத்துக்குள்ள செய்துக்கலாம். ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பொது பொருள், யாருக்கும் உரிமையான பொருள் இல்லை, உலகத்துக்கே உரிமையான பொருள். அப்படிப்பட்ட உலகத்துக்கு உரிமையான பொருளை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அங்கே மனுஷன் ஜாதியை காட்டி ஒருத்தனை வெளியே நில்லுன்னும் போது அவனுக்கு மரியாதை கெட்டு போகுது, அவன் அசிங்கப்படுறான், அவமானப்படுறான். அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்? கடவுளை கும்பிட்றதை விட எங்கே மரியாதை கிடைக்குதோ நான் அங்கே போறேன் போகிறான். இதுதான் மதம் மாற்றத்துக்கு அடிப்படையே. எல்லா இடத்துலையும் கடவுள் ஒன்று தான். வேறு மதத்தில் ஒன்று கடவுளை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து வைக்கல. இந்து மதத்திலையும் அப்படி கிடையாது. இந்து மதத்தினுடைய அடிப்படை அழிவுக்கு காரணமே இந்த ஜாதி பேதம் தான். ஒருத்தனை வாழ்றது ஒருத்தனை வெளியே தள்ளுறது. பணக்காரனா இருந்தா ஜாதி இல்லை, ஏழையா இருந்தா ஜாதி இருக்குது. இதனால தான் இந்து மதம் அழிஞ்சது. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு இந்து மதம் அழிவு இல்லை. இந்து மதம் உலகம் உள்ள வளர்ந்துருக்கும். இந்து மதம் உலகம் உள்ள வளராத காரணம் என்னன்னா இந்த வேற்றுமை தான். ஏன்னா எல்லாரும் மனிதன் மட்டும் நினைச்சான்னா எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வான். நான் வேற நீ வேற நினைக்க மாற்றம் வரும்போது தான் மனுஷனுடைய அழிவே உண்டாகுது. அதனால இந்த ஜாதி பேதமே நாங்கள் இங்கே இவ்வளோ 1000 பேர் வராங்க. நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, நீ பணக்காரனா நீ ஏழையா, நான் கேட்டதே கிடையாது. எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன போச்சு? மனுஷனாகிறானா நல்லவனாகிறானா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதனால பெண்களை கோயிலுக்கு வாழ்றது, சாமியை போய் எவனா தொட முடியுமா? சாமியை தொட்டவும் உண்டா இந்த உலகத்தில்? ஆனால் ஒரு பொம்பளை போய் சாமியை தொட்டுட்டா தீட்டு பட்டு போச்சான். சொல்றவன் யாரு? அவங்க அம்மா வயசுல 10 மாசம் தீட்டு தான். அவங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போச்சுன்னா ஒரு மனுஷ உருவமே இல்லை.
அப்போ இப்ப நான் பேசினுக்கிறேன், இவ்வளவு பேசுங்கிறேன்னா எங்க அம்மா வயிற்றுல 10 மாதம் தீட்டு நின்றதால் தான் நான் பேசுகிறேன். நான் தான் முழு தீட்டு. உங்க அம்மா வயிற்றுல தீட்டு போயிருந்தா நீ பிறந்து இருக்க மாட்ட, நீ தான் முழு தீட்ட. அப்புறம் தொட்டா எங்க தீட்டு இருக்குது? நான் மந்திரம் சொன்னா எங்க தீட்டு இருக்குது? அதனால அந்த தீட்டு இப்போ சாமியை தொட்டுச்சு பொம்பளை அது தீட்டு வந்துடுச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏமாத்தின்னுக்கிறான் மனுஷன் அர்த்தம். இந்து மதத்தை பற்றி அந்த அம்மா கேட்டாங்க. இந்து மதம் ஒரு புனிதமான மதம். இந்து மதம் ஒரு அறிவாளித்தனமான மதம். இந்து மதம் ஒரு தெய்வத்தை அடையறதுக்கு வழிகாட்டுற மதம். அதே இந்து மதம் முட்டாள்தனமான மதம் செயல்பாடுகள் உண்டு, அறிவில்லாத செயல்பாடுகள் உண்டு. அதை தான் பகுத்தறிவாதின்னுட்டு அவங்க ஒரு குரூப் வச்சுக்கின்னு இவங்களெல்லாம் இப்படி சொல்லிக்கின்னு இருக்கிறதுக்கு காரணம் தான். ஆனால் உலகத்தில் பல ஆயிரம் மதங்கள் இருக்குது. அத்தனை மதங்களும் தெய்வத்தை வழிபட தான் முடியும், ஆனால் தெய்வத்தை அடைய முடியாது. இந்து மதம் மட்டும்தான் தெய்வத்தை அடையிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிற மதம் இந்து மதம் தான். ஆனால் இந்து மதத்தில் இந்த வேற்றுமையால் உலகத்தில் எங்கேயுமே பரவலை. இந்தியாவிலேயே பாதி குறைஞ்சி போச்சு. உலகம் ஃபுல்லாக பின்னாடி தோன்றின மதம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குதுன்னா இதுக்கு காரணம் என்னான்னு நம்ம எந்த இந்துக்களும் யோசிக்கிறதே கிடையாது. இந்துக்கள்னா எல்லாரும் ஒன்று நினைக்கணும். ஒன்று வேற்றுமை இல்லாமல் நினச்சா இந்த மதம் வளரும். ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது இந்த மதம் அழிவை நோக்கி போகுது. மனிதன் முதல்ல கடவுளை கும்பிட்றதை விட மனுஷன் வாழணும். அவனுக்கு 2 விஷயம் தேவைப்படுது மனுஷனுக்கு. ஒன்று பசிக்கு ஆகாரம் தேவைப்படுது, இன்னொன்று மனுஷனுக்கு மரியாதை தேவைப்படுது. இந்த 2ம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துலேருந்து அவன் மதம் மாறுறான். இது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும், எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும் இப்போ மற்ற மதத்தில் ஒன்றா உட்கார வச்சுப்பான். அப்போ அவனுக்கு அங்கே மரியாதை கிடைக்குது. மரியாதை கிடைக்கும் போது அவன் அந்த மதம் மாற்றமாகுது. இவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்கார ஜாதியாக இருந்தால் ஒன்றா சேர்ந்துக்கிறான். ஆனால் வேற ஜாதி ஏழையாக இருந்தான்னா அவனை உள்ளவே சேர்க்கறதில்ல. வீட்டு உள்ளவே சேர்க்க மாட்டான், கோயில் உள்ளவும் சேர்க்க மாட்டான். இந்த வேற்றுமையால் தான் இந்து மதம் அழிவுக்கு அடிப்படையே தவிர இதை இந்துக்கள் என்னைக்கு மாற்றிக்கிறானோ அன்னைக்கு இந்து மதம் உலகம் ஃபுல்லாக பரவும். இந்து மதமான மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லா மதங்களும் உண்டு, எல்லா மதங்களும் நல்ல மதம் தான், எல்லா மதங்களும் நல்ல வழிகாட்டிக்குது. ஆனால் கடவுளை வழிபடதான் வழிகாட்டிக்குதே தவிர கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டல. இந்து மதம் மட்டும்தான் கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டுது. அதனால தான் இன்னைக்கு பல ஆயிரம் மகான்கள் இந்த இந்து மதத்தில் தோன்றுனதுக்கு காரணமே இறைவனை அடையறதுக்கு வழிவகுத்ததால் தான் மகான்களே வந்தான். இல்லைன்னா மனுஷனாவே இருந்துட்டு செத்துருப்பான். அதனால் இந்து மதம் அவ்வளோ சாதாரணமான மதம் இல்லை, புனிதமான மதம். ஆனால் அதன் நிர்வாகம் தவறாக போயிடுச்சு. போனதால் இந்து மதம் அழிவுக்கு போயின்னுக்குது. என் செயலின்றி ஏதொன்றும் என்றில்லை, எல்லாம் அவன் செயலின்றே நான் இருந்தேன். அவனா நம்ம நித்யானந்தர் குரு, அவர் செயல் எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் செயல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொன்னீங்க, அதே மாதிரி குருவும் தெய்வமும் ஒன்று தான். இருந்தாலும் கண்டிப்பாக 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 சாமி. காணாத தெய்வத்தோட காட்சி வடிவம் தான் குரு. தெய்வத்தை யாராவது பார்த்துக்கிறோமா? இல்லையே. அப்படி தெய்வத்தை பார்க்கணுன்னு யாராவது முயற்சி பண்ணால் முதல்ல பார்க்கக்கூடிய வடிவம் அவங்களோட குரு வடிவம். புரியுதுங்களா? அது அந்தம்மா கேட்டாங்க. சாமி என்னம்மா கேட்டீங்க? தெய்வம் குருமார்கள்லாம் ஏன் தெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க கேட்டிங்களா? யாரை கேட்டாங்களா ஃபோன் பண்ணி? குருமார்கள் எதுக்காக தெய்வத்தை பற்றியே பேசுகிறாங்க? ஏன் பேசணும், வேறு எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, தெய்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறவங்க குருமார்கள்னால குருவுக்கும் வேறு வழியில் உலக இச்சைகளை பற்றி அவங்க பேச வேண்டிய வேலையில் அவங்க அதுக்காகவும் வரல. ஒரு பொருள் மட்டும்தான் தன்னைத்தானே பேசின்னு இருக்கும். அந்த பொருள் எது? இறைவனை பற்றி யார் பேசுவா? இறைவன் தானே பேசி ஆகனா. இறைவனை பற்றி தெரிஞ்சவன் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சாமி இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு பக்கத்து வீட்டுக்கார சொல்லலாம், கூட பார்க்கணும் சொல்லலாம். இறைவன் யாருன்னு யார் சொல்ல முடியும்? இறைவனை தவிர இறைவன் யாருன்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்போ இறைவனை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னா
அவர் யாரா இருக்கும்? சாட்சாத் இறைவனா தானே இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கினா மட்டும்தான் குருவோட பெருமை என்னன்றதே தெரியும். நம்மள மாதிரியே அவருக்கும் கையுக்குது, நம்மள மாதிரியே காலுக்குது, நம்ம கூட உக்காந்துக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்? அறிவு உள்ளவன் செய்யக்கூடிய செயலாது இருக்காது, ஞானம் உள்ளவன் செய்யக்கூடிய செயலாது இருக்காது. இன்னைக்கு நினச்சிக்கிறான் நிறைய பேர். அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு அனுபவத்தில் பேசியிருந்தாரு. யாருக்கு அனுபவம் இல்லைங்க? உட்கார வச்ச பட்டிமன்றமே நடத்தக்கூடிய ஆள்லாங்கிறாங்க இங்க. ஆனால் பண்ண முடியுமா? அவருக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? ஆக முடியாத. காரணம் என்ன? ஆணவம் கண்ணை மறைச்சா அஞ்ஞானம் வெளியே வரும், அஞ்ஞானம் மறைஞ்சா ஞானம் வெளியே வரும். உண்மை பொருளை ஒருத்தன் இல்லைன்றானா அவன் அஞ்ஞானத்தில் உக்காந்துக்கிறான். ஒரு கயிறு ஒன்றுக்குது, பட்ட பகலில் இருக்குது. நான் அதை போய் பாம்புன்னு சொல்லுவேன்னா? ஏன் சொல்லுவேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? கண்ணுக்கு தெரியுதியா, பட்ட பகலில் தெரியுதியா, கண்ணுக்கு நல்லது, கயிறு தான். இதே ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குது, இப்போ என்ன நினைப்பேன்? ஐயோ அதுக்கு என்னன்னு தெரியலையா, பாம்பா என்னன்னு தெரியலையனுவோம். இருட்டில் இருக்கிறவன் கயிறை பார்த்து பயப்படுற மாதிரி அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தில் இருக்கிறவங்களோட அருமை தெரியாம பொய் புகாரா சொல்லி தெரிகிறான், பிராதா குத்துனுக்கிறான். காரணம் என்ன? அவன் அஞ்ஞானம்ன்ற இருட்டில் இருக்கிறான். அவன் பேசக்கூடிய பேச்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவன் இருட்டில் வாழவனுக்கு கர்ப்பாம்பூச்சி இருட்டில் தான் இருக்கும். கர்ப்பாம்பூச்சி எங்கே இருக்கான்? வெளிச்சத்தில் வாழவே வாழாது. வெளிச்சம்னா அதுக்கு அலர்ஜி. எல்லாம் அடைச்சி நிற்கிற ஒரு இடத்த நோண்டி பார்த்தோம்னா அங்கே தான் அது கட்டி வாழும். அந்த போல் கர்ப்பாம்பூச்சி போல் சில மனுஷனும் இருட்டிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டான். அதனால் வெளிச்சத்தில் இருக்கிறவனோட அந்த சூரியனோட அருமை கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் போயிடும். காரணம் என்ன? அவன் அஞ்ஞானம் என்ற இருட்டில் மறைச்சுங்கிறான். அவன் கண்ணே அவன் மறைக்குது. காரணம் அவனுக்கு கர்மா. அவனை கூட்டும் போய் கோபுரத்தில் உட்கார வச்சா கூட அவன் திரும்பி கீழே வந்து நம்ம பின்னாடியே வந்து நிற்பான். கர்மா. யாருடைய கர்மாவை யாராலையும் மாற்ற முடியாது ஐயா சொன்னதுக்கு காரணம் இப்போ பட்டப்பகலை நம்ம பார்த்துன்னு கிடக்கிறோம். உனக்கு விதி இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் நடந்தாலும் நீ போய் நிற்ப. உனக்கு விதி இல்லைன்னா ஊரே உன்னை கொண்டாடினாலும் நீ அங்கே நிற்கவே மாட்டேன்றதுக்கு சாட்சியெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். புரியுதா சாமி? இதான் சாமி சொல்லு சாமி, கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா? சரி, கேள்வி கேட்குறேன் சாமி. நான் வந்து தியானம் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. எங்கள் பாட்டி கூட நல்லா தெரியும். நான் இப்போ வந்து தியானம் பண்ணியிருந்தேன். என் பாட்டி வந்து சொன்னா, நான் யாருன்னு கேளு பாடத்தில்லை அப்படின்னு. சரி, நான் தியானம் பண்ணின்னு இருக்கும்போது நான் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுன்னே இருந்தேன். அப்போது திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் வந்து உடலா, மனமா, மூளையா, ஆன்மாவா, எது என்னை இயங்குது, எது நான், இதில் எது நான் அப்படின்னு இயங்குது. இல்லை நான் யார் சாமி? என்ன கேட்கணும்னு நினச்சி நீ கேட்டியாப்பா? யாரை கேட்க சொன்னாங்க? உங்கள் பாட்டி தானே சொன்னாங்க. யாரை கேட்க சொன்னாங்க? என்ன உன்னை தானே கேட்க சொன்னாங்க. அப்புறம் என்னையா கேட்டுக்கிறா? எனக்கு குழப்பமா இருக்குது சார். உங்கள் பாட்டி என்ன கேட்க சொன்னாங்களா? நான் இல்லைல்ல. இல்லை. அதாவது பாட்டி வந்து நல்ல பாட்டி, உனக்கு கிடைச்சிக்கிற பாட்டி. அறிவுக்கு தீனி போன்ற கேள்வி இதெல்லாம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆடினா ஊரெல்லாம் போய் கேள்வி கேட்கக்கூடாது. தான் மனசுக்குள்ளவே அவங்கவுங்க ஒரு கேள்வி வச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சியை அணையாமல் பார்த்துக்கணும். அதுதான் உங்கள் பாட்டி பார்த்துக்கிறாங்க. கேள்வி கேள்றாப்பா, இந்த கேள்வி கேளு, உனக்குள்ளவே கேள்வி கேட்க அதே இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தக்கூடிய கேள்வி தான் இது. கேள்வி ஞானம் மட்டும்தான். அந்த கேள்வி ஊரெல்லாம் கேட்டோன்னா அது உலக ஞானம் ஆகிடும். அந்த உலக ஞானத்தினால உனக்கு நயா பைசா கூட போச்சு இருக்காது. ஆனால் கேள்வி ஞானம் எங்கே இருக்கணும்? ஊரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, தனக்குள்ளே இருக்கணும். அது மட்டும்தான் உண்மையான கேள்வி ஞானம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கேள்வி ஞானம்னா என்ன நினச்சிக்கிறாங்க? எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி ஞானம் நினச்சிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் கேட்கறது கேள்வி ஞானம் இல்லை, அது உலக ஞானம். தனக்குள்ளவே கேள்வி கேட்டு, தனக்குள்ளவே விடை கேட்டு, தனக்குள்ளவே ஆராய்ஞ்சு உண்மையை உணர்ந்தா அது மட்டும்தான் உண்மையான கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானம் தான் இறைவன் கூட போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். புரியுதா? அப்போ நீ யாரை கேட்கணும்? என்ன மைக்கில் வந்து இங்கே என்ன கேட்கக்கூடாது, உன்னை கேட்டுக்கா. உங்ககிட்ட நீ கேட்க
உன் மனமே உனக்கு பதில் சொல்லும். அதனால பாடத்தில் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. பாடம் பண்ணும்போது பாடத்தை தவிர வேற யாருக்கும் அங்கே வேலை இல்லை, எந்த கேள்விக்கும் வேலை இல்லை. பாடத்தை முடிச்சுட்டு வந்துட்டியா, நேரம் இருக்கா, இப்போ அசை போடு. புரியுதா? உக்காந்து அசை போடு. இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் புரியும். ஆனால் அதுதான் உண்மை நினச்சிக்காத, அது நம்ம முட்டாள்தனமாயிடும். உன் பக்குவம் உயர உயர, உன் நிலை உயர உயர, உன்னோட ஞானமும் உன்னோட தெளிவும் உயர்ந்துக்கினே போகும். புரியுதா? ஏறின இடத்துலயே இதுதான் முடிவு நின்ட்டேன்னா நீ ஏறவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் புரியுது. உன் நிலை உயர்ந்தா இது இல்லைப்பா, வேற ஒரு விஷயங்கிறது போகணும். அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ வந்துட்ட, அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ சிந்திக்கிறன்னா நீ கரெக்டான வழியில் போய் நிற்கிறன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் உண்மைன்னு ஒரே இடத்துல உக்காண்டனா நீ படியே ஏறல, ஏறந்து உக்காந்துக்கிற. புரியுதா? அப்போ கேள்விகள் எப்படி வரும்? போய்கினே இருக்கணும். பாடம் பண்ணும்போது கேள்வி இல்லை, சும்மா இருக்கும்போது வரணும். புரியுதா? ஓகே. நல்லது. இன்னொரு கேள்வி சாமி. இப்போ ராகு, கேது, நட்சத்திரம், ராசிகள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரு மனுஷனை தீர்மானிக்குதா, இல்ல மனுஷன் அவன் வாழ்க்கையை அவனை தீர்மானிச்சு? எப்படி சாமி? நீ யார்கிட்ட போறியோ அதை பற்றி தீர்மானிப்பான். இப்போ டாக்டர் கிட்ட போற, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர் என்ன பண்ணாரு, டக்கு 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 டக்குன்னு எழுதி போய் இந்த ஸ்கேன்லாம் எடுத்துன்னு வா. அவர் உன்னை பார்க்கவே இல்லை, நீ தான் போய் உட்காந்து பேசிக்கிற, நீ தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அப்போ என்ன பண்ண சாமி? உன்னை தான் அவர் செக் பண்ணான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எதிரில் உட்காந்து உன்னை செக் பண்ணாம எழுதி கொடுக்குற, அப்போ அங்கே போய் ஸ்கேன் எடுத்துவான்றாரு. ஸ்கேன் எடுத்து வந்து கொடுக்குற, அப்போ உன்னை பார்க்கல, இப்போ பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. ஓகே, இது கூடிக்குது, இது குறைஞ்சிக்குது, அப்போ உனக்கு கிரகம் சரியில்லை, இந்த கிரகத்துக்கு இந்த மாத்திரை போடு, இந்த மருந்து போடுன்னு எழுதி கொடுக்குற மாதிரி ஜோசியரை போய் பார்த்தனா அவருக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி? பெற்றவங்களுக்கே புள்ளிய பற்றி யாருமே தெரியாதா? அவர் பாவம், அவர் எதை யாரா வருவாங்களா, அவரை கட்டிங் போடலாமான்னு அவர் உக்காந்துக்கிறார். அவருக்கு என்ன தெரியும் பாவம்? அவர் என்ன பண்ணார், உங்கள்கிட்ட டேட்டா பற்றி கேட்பார். டேட்டா பற்றி கேட்டு அவர் ஒரு இதில் போட்டு கணக்கு போட்டு வச்சுன்னு அந்த பேப்பரை பார்ப்பா, அப்போ ஒன்றும் பார்க்க மாட்டார். டாக்டர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி இவரும் பேப்பரை பார்ப்பாரு, அங்கே கட்டத்தை பார்ப்பாரு. ஓ இந்த கட்டத்துக்கு சரியில்லை, நீ இந்த கோயிலுக்கு போ. புரியுதா? ஒவ்வொருத்தரும் உன்னை யாருக்குமே யாரை பற்றியும் தெரியாது, எல்லாரும் பேப்பரை வச்சு தான் பேசிக்கிறாங்க. புரியுதா? போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு ரிசல்ட் வரும். நீ ஜோசியக்காரன் போனால் ஒரு மாதிரியா சொல்லுவான், டாக்டரை போய் பார்த்தா ஒரு மாதிரியா சொல்லுவான். பேப்பரே எடுக்காத இடம் இந்த இடம் தான். கரெக்டாக